இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 1ஆம் நாள் 15/3/2026 மார்ச் மாதம் ஞாயிற்றுக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:22 லக்னம் மீன லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி ஏகாதசி காலை 8:23 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு துவாதசி வருகின்றது. நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரம் அதிகாலை 3:59 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு திருவோணம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரையிலும், மாலை 3:30 முதல் 4:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரையிலும், மாலை 1:30 முதல் 2:30 மணி வரையிலும். ராகு காலம் 4:30 முதல் 6 மணி வரையிலும், இரவு 7:30 முதல் 9 மணி வரையிலும். குளிகை 3 முதல் 4:30 மணி வரையிலும், இரவு 9 முதல் 10:30 மணி வரையிலும். யமகண்டம் 12 முதல் 1:30 மணி வரையிலும், இரவு 6 முதல் 7:30 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. காலை 6:21 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அமிர்த யோகம் வருகின்றது. கரணன் 10:30 முதல் 12 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம். சந்திராஷ்டமம் மிருகசிரிடம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 3:59 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்துக்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முன்கோபத்தினை சற்று குறைத்துக் கொள்வதும் நல்லது. அமைதியுடனும் பொறுமையுடனும் இருப்பதும் நல்லது. எதிர்காலத்திற்கான நல்ல திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. பணியில அதிகப்படியான சுமைகளும் இருக்கும். உங்களுடைய பணிகளை முறையாக செய்து முடிப்பதும் நல்லது. சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். திருமண உறவில பணியிடத்துல காணப்படுகின்ற பதட்டத்தினை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் செய்வீங்க. இதனால இருவருக்கும் இடையில வாக்குவாதங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கமும் இருக்கும். சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சிலருக்கு தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். தேவையற்ற மனக்குழப்பங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். இன்று உங்களுக்கு உயர்வான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். நினைத்தது சிறப்பாக நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறும். தொழில்ல யோகமும் உண்டாகும். வியாபாரத்துல நிலையான இடமும் கிடைக்கவும் பெறுவீங்க. இன்று சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். அனுகூலமான வாய்ப்புகளும் வந்து சேரும். இன்று மதிப்பும் மரியாதையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சம்பள உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய தேவையறிந்து உறவினர்கள் உதவிகளும் செய்வாங்க. வெளியில இருந்து தேவைப்பட்ட பணமும் கைக்கு வந்து சேரும். அவசர வேலையாக கிளம்பும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. கொண்டு செல்லும் பொருட்களை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. பெற்றோர்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறையாகவும் இருங்க. எந்த ஒரு வேலையையும் தள்ளி போடவும் வேண்டாம். பிள்ளைகளுக்கு பிடித்தவற்றை வாங்கி தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகள் உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் தருவாங்க. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாயாருடைய உடல் ஆரோக்கியம் சீராகவும் இருக்கும். கடினமான வேலைகளையுமே எளிமையாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கல்யாண முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. திறமைகள் வெளிப்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். எதிலும் என்று பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. மற்றவர்களினால மறைமுக தொல்லைகளும் விமர்சனங்களும் ஏற்படலாம். குடும்பத்துல சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது கவனமாகவும் இருங்க. ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து எடுப்பதும் நல்லது. அலுவலகத்துல உங்களுடைய பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும். தர்ம காரியங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. சூழ்நிலைகளும் உங்களுக்கு அமைதியாகவும் இருக்கும். உங்கள் துணையின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று சில முக்கியமான முடிவு ஒன்றை தெளிவாகவும் எடுப்பீங்க. அவசரப்படவும் வேண்டாம். நிதிநிலைகள நல்ல திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. கடன் வாங்கும் பொழுதும் கொடுக்கும் பொழுதும் கவனமாக இருப்பதும் நல்லது. மறைமுக விமர்சனங்களும் தோன்றி மறையும். இன்று கணிதம் தொடர்பான வேலைகள்ல இருக்கிறவங்களுக்கு தொழில்ல கவனமாக இருப்பதும் நல்லது. விவாதங்கள்ல நிதானமாக இருப்பதும் நல்லது. பணவரவும் இருக்கும். அதற்கு ஏற்ப செலவுகளும் இருக்கும். ஆரோக்கிய விஷயங்கள்ல கவனமாகவும் இருங்க. மேலதிகாரிகள் கிட்ட வீண் விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது.
இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் நீல நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று கவனமாக இருப்பதும் நல்லது. எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகளும் இருக்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. புதிய முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷப ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷப ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகளை வெற்றி பெறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். தன்னம்பிக்கை நிறைந்தும் காணப்படுவீங்க. பணிகளை நன்றாக ஆற்றி முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்தில் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. இன்று உங்களுடைய திறமையின் காரணமாக திறம்பட செயலாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. உறவில ஒற்றுமையும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. என்று உணவு விஷயத்துல மட்டும் கவனமாக இருப்பதும் நல்லது. சிலருக்கு உணவு வகைகளினால அலர்ஜி ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நினைத்தது நிறைவேறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். புதிய முயற்சிகள்ல நல்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். வியாபாரத்துல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். தொழில முன்னேற்றமும் இருக்கும். கையிருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. பெண்களினால ஆதாயமும் உண்டாகும். வாகன யோகமும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல சம்பள உயர்வும் இருக்கும். மன நிம்மதியாகவும் உணர்வீங்க. எதிர்ப்புகளை எல்லாமே முறியடிக்கக்கூடிய மன உறுதியுடனும் இருப்பீங்க. இன்று அவசிய செலவுகளுக்காக கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று வெளியூர் சென்று சில நபர்களை சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில சின்ன சின்ன இடையூறுகளும் இருக்கத்தங்க செய்யும். நகை பணம் போன்றவற்றில் அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். வியாபார ரகசியங்களை வெளிப்படையாக பேசவும் வேண்டாம். தேக ஆரோக்கியத்துல அக்கறையாக இருப்பதும் நல்லது. அரசால் அனுகூலமும் உண்டாகும். மற்றவர்களினால நல்ல பலனும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பாராத பணவரவும் இருக்கும். பழைய உறவினர்கள் நண்பர்கள் தேடி வந்தும் பேசுவாங்க. வியாபாரத்துல வரவும் உயரும். உத்தியோகத்துல உயரதிகாரிகள் அதிசயிக்கும்படியும் நடந்தும் கொள்வீங்க. சில யோகமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். வாழ்க்கை துணையின் வழியில சின்ன சின்ன செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். குடும்பத்துல உறவினர்களுடைய வருகையினால செலவுகள் ஏற்பட்டாலும் மகிழ்ச்சியான செலவுகளாகவும் இருக்கும். தாய்வழி உறவினர்கள் கிட்ட எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். அலுவலகத்துல சக பணியாளர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. வியாபாரத்துல பணியாளர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்றாலும் சமாளித்து வெற்றியும் பெறுவீங்க. குடும்ப உறுப்பினர்களுடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவிடவும் செய்வீங்க. இன்று அவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். நீண்ட காலமாக எதிர்பார்த்த சில நபர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கௌரவமும் அதிகரிக்கும். வணிகம் தொடர்பாக புதிய ஒப்பந்தங்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரம் சார்ந்த அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோக பணிகள்ல இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். பொருளாதாரம் தொடர்பான விஷயங்கள்ல மேன்மையும் உண்டாகும். சுபகாரியங்கள் தொடர்பான எண்ணங்கள் கைகூடியும் வரும். வருவாய் பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிந்தனை திறனுடனும் இருப்பீங்க. பலதரப்பட்ட மக்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையும் உண்டாகும். தாய்வழி உறவினர்களினால அனுகூலமும் உண்டாகும். மிருகசரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 3:49 சந்திராஷ்டமம் முடிவடைந்து விடுகின்றது. இன்று சிலருக்கு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு நம்பிக்கையுடன் கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும்.
சில முயற்சிகளை ஒன்றிற்கு 2 முறை மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். மன உறுதியுடன் இருப்பதும் நல்லது. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகளை எளிமையாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய வாய்ப்புகளின் மூலமாக உங்களுடைய திறமைகளை நீங்க வெளிப்படுத்தவும் செய்வீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல அன்பாகவும் நடந்தும் கொள்வீங்க. நட்பான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். சேமிப்பதன் மூலமாக நிதிநிலையை பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தோல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். மற்றபடி இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எண்ணியதை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. தொழில்ல மேன்மையும் உண்டாகும். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். சிலருக்கு வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். இன்று அனுகூலமான தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை இடங்கள்ல நிம்மதியாகவும் உணர்வீங்க. தேக ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். நீண்ட நாள் ஆசைகளும் நிறைவேறும். பணவரவும் இருக்கும். வேகத்தோடும் விவேகத்தோடும் செயல்படுவீங்க. லாப நஷ்டம் என்று இரண்டையுமே கடந்து வரவும் செய்வீங்க. செலவுகள் செய்வதில் சிக்கனமாக இருப்பதும் நல்லது. வேலை இடங்கள்ல சின்ன சின்ன மனக்குழப்பங்களும் ஏற்படலாம். என்று ரொக்க பணத்தை கையில வைத்திருக்கும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. மற்றவர்கள் சொல்வதை நீங்க காதுல வாங்கி கொண்டு இருக்கவும் வேண்டாம். ஃபாஸ்ட் ஃபுட் போன்ற உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. என்று உங்களை சுற்றி இருப்பவர்களை பற்றி அறிந்தும் கொள்வீங்க. பிள்ளைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. அக்கம் பக்கம் வீட்டாருடைய ஆதரவுகளும் இருக்கும். குடும்பத்துல உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். நட்பால் ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல நெளிவு சொலிவுகளை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய கனவுகள் நிறைவேறக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான நாளாகவும் இருக்கும். மனதில தைரியமும் அதிகரிக்கும். இப்பொழுது தொடங்கக்கூடிய புதிய முயற்சிகள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை பக்க பலமாகவும் இருப்பாங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். அலுவலகத்துல உற்சாகமான சூழ்நிலைகளும் இருக்கும். அதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். பங்குதாரர்களினால ஆதாயமும் உண்டாகும். தந்தையின் ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பணியிடத்துல மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். மதிப்புமிக்க பொருட்களை பத்திரமாக வைத்துக் கொள்வதும் நல்லது. உங்களுடைய ஆசைகளும் நிறைவேறும். வேலை தொடர்பாக பிஸியாகவும் உணர்வீங்க. சில தேவையற்ற செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. வண்டி வாகனங்களை ஓட்டும் பொழுது எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. பிடித்த நபர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மனைவியின் இடத்துல இருந்து ஆதரவுகளும் இருக்கும். பாதியில் நின்ற பணிகளை செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழக்க வழக்கங்கள்ல மாற்றங்களையும் செய்வீங்க. தாய்மாமனுடைய வகையில ஒத்துழைப்புகளும் இருக்கும். எழுத்து துறைகள்ல முன்னேற்றமான வாய்ப்புகளும் இருக்கும். மறைமுகமான எதிர்ப்புகளை அறிந்தும் கொள்வீங்க. முயற்சிக்கு ஏற்ப புதிய வாய்ப்புகளும் இருக்கும். மனதை உறுத்திய சில பிரச்சனைகளுக்கு தெளிவும் உண்டாகும். இன்றைய நாள் உங்களுக்கு வரவு நிறைந்த நல்ல நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பழுப்பு நிறம். மிருகசரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 3:49 சந்திராஷ்டமம் முடிவடைந்து விடுகின்றது. அதற்கு பின்பு திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவும் உண்டாகும். அதிகாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களை கண்பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு அவ்வப்பொழுது பாதுகாப்பின்மை போன்ற உணர்வுகளும் ஏற்படலாங்க. தனிமையாகவும் உணர்வீங்க. உங்களை நீங்களே மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. ஒரு திருப்திகரமான நாளாகவும் அமையும். பணியிடத்துல ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகளும் இருக்கும். சக பணியாளர்கள் கிட்ட சின்ன சின்ன சிக்கல்களும் ஏற்பட்டு நீங்கும். திருமண உறவில குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக உங்கள் துணை இடத்துல கடுமையாக பேசிவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. அவர்களிடத்துல விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு செலவுகளும் இருக்கும். இதனை கையாள்வதை சற்று கடினமாகவும் உணர்வீங்க. இன்று உங்களுடைய தேவைகளுக்காக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். கூடுதலான பொறுப்புகளும் இருக்கும். சின்ன சின்ன மன உளைச்சல்களும் ஏற்பட்டு நீங்கும். என்று நினைத்தது நிறைவேறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். தொழில எதிர்பாராத வெற்றியும் உண்டாகும். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உறவினர்களுடைய உதவியினால சில வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். சாதகமான தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை இடங்கள்ல எதிர்பார்த்த நன்மைகளும் உண்டாகும். அரசு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க.
பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வெற்றி பெறுவதற்கான திட்டமிடுதல்களில் ஈடுபடவும் செய்வீங்க. வேலைகளை முடிக்க வேண்டும் என்ற மனப்போக்குடனும் இருப்பீங்க. உரிய நேரத்துல வேலைகளை முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டுல சின்ன சின்ன சிக்கல்களும் ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகளினால மன நிம்மதியாகவும் உணர்வீங்க. வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. வேலை இடங்கள்ல அடுத்தவர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். மற்றவர்களுக்கு அறிவுரைகளை கூறும் பொழுது கவனமாகவும் இருங்க. திட்டமிட்டு இருந்து வந்த வேலைகள் தடையின்றியும் முடியும். வீடு வாகனங்களை சீர் செய்து விடுவீங்க. வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்கள் தாயாருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல சூழ்ச்சிகளை முறியடிக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். உழைப்பால் உயரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். தாய்வழி உறவினர்களுடன் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தந்தையின் தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. சகோதரர்களினால நன்மைகளும் உண்டாகும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவும் இருக்கும். வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். அலுவலகத்துல உங்களுடைய பணிகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல பணியாளர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. என்ற பண விஷயத்துல லாபத்தையும் பார்த்து விடலாம். நிதிநிலை வலுவாகவும் இருக்கும். வணிக திட்டங்கள்ல வேகமும் காட்டுவீங்க. கௌரவத்துடனும் காணப்படுவீங்க. அவசரத்துல உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிடவும் வேண்டாம். என்ற அவசரத்துல எந்த விதமான முக்கியமான முடிவுகளும் எடுக்கவும் வேண்டாம். ஆன்மீக விஷயத்துல ஆர்வமும் அதிகரிக்கும். மாணவர்களுடைய படிப்புல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. நெருக்கமானவர்களிடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் குறையும். வணிகம் சார்ந்த சிந்தனைகளும் மேம்படும். பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதுல புதுவிதமான இலக்குகளும் உண்டாகும். தவறிப்போன சில பொருட்களும் கிடைக்கவும் காண்பீங்க. கலை சார்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். இன்றைய நாள் உங்களுக்கு சற்று செலவுகள் கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகளும் குறையும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுக்கான புதிய இலக்குகளை நிர்ணயிக்கவும் செய்வீங்க. சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். சில எதிர்பார்த்த நல்ல செய்திகளையும் பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சின்ன சின்ன சிக்கல்களும் ஏற்ற இறக்கத்துடனும் கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. வாக்குவாதங்கள் மற்றும் விவாதங்களில் ஈடுபடவும் வேண்டாம். பணியிட சூழல்கள் சற்று கடினமாகவும் இருக்கும். கூடுதல் பொறுப்புகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல அகந்தையான போக்கினை பேசுவதை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. உறவில மகிழ்ச்சியும் இருக்கும். இன்று நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதி சம்பந்தமான முக்கியமான முடிவுகள் எடுப்பதாக இருந்தால் அனுபவம் மிக்கவர்கள் கிட்ட ஆலோசனைகளை பெற்று செய்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். நல்ல தேக ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. இன்று நினைத்தது நிறைவேறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். தொழில மிகுந்த அக்கறையோடு செயல்படுவதும் நல்லது. வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த மந்தத்தன்மையும் நீங்கும். தேடி போன நபர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த முயற்சிகள் இப்பொழுது சாதகமாகவும் முடியும். சில தேவையில்லாத செலவுகளும் ஏற்படலாம். வேலை இடங்கள்ல பணிச்சுமை அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மன நிம்மதியாகவும் உணர்வீங்க. கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. வேலை பளு சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுக்கு எதிராக இருந்தவர்களை அடையாளம் காண்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய உடல் உழைப்பிற்கு ஏற்ப வெற்றியையும் பெற்றுத்தரும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமாகவும் இருங்க. யாரையும் எளிமையாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். போட்டி பந்தயங்கள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குழந்தைகளுடைய எண்ணங்களை புரிந்தும் கொள்வீங்க. பெற்றோர்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. உடன் பிறந்தவர்களுடைய வளர்ச்சிக்கு நீங்க சாதகமாகவும் இருப்பீங்க. அரசால் ஆதாயமும் உண்டாகும். சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் கூடி வரலாம். வியாபாரத்துல பழைய சரக்குகளை விற்று தீர்க்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் கிட்ட இருந்து சில சூட்சமங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாளாகவும் இருக்கும். சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. உறவினர்களுடைய வருகையினால குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும்.
புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். இன்று அரசு மற்றும் அரசியல் துறை தொடர்பானவர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று ஊழியர்களிடத்துல சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்படலாம். கவனமாகவும் இருங்க. குழந்தைகளின் மீதான பொறுப்புகளும் அதிகரிக்கும். தொழில் போட்டிகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு தடைப்பட்டு இருந்து வந்த வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் குறையும். செரிமானம் தொடர்பான பாதிப்புகளும் குறையும். மாலை நேரத்துல முக்கியமான நபர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உணவு பழக்க வழக்கங்கள்ல கவனமாகவும் இருங்க. பேச்சுக்களுக்கு மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. எதிர்பாராத சில வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். சமூக பணிகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். அதிகாரிகளுடைய ஆலோசனைகள் மாற்றத்தையும் ஏற்படுத்தலாம். தனிப்பட்ட விஷயங்களை பகிர்ந்து கொள்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வியாபார அபிவிருத்திக்கான சிந்தனைகளும் அதிகரிக்கும். சொத்துக்கள் தொடர்பான விற்பனையில லாபத்தையும் பார்த்து விடலாம். இன்று பக்தி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபமும் உண்டாகும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கு ஒரு உகந்த நாள் என்றும் கூறலாம். எதிர்பாராத நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். இன்று உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை விரைவாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிட சூழல்கள் சிறப்பாகவும் இருக்கும். திருமண உறவில என்று மனதுல அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. உங்கள் துணை இடத்துல உங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இனிமையாகவும் பேசுவீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். முன்னேற்றகரமாகவும் இருக்கும். பணத்தை பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். நல்ல தேக ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. சிறப்பாகவும் உணர்வீங்க. தொட்ட காரியங்கள் தொடங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலேயுமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. வாகன வசதிகளும் பெருகும். தொழில லாபத்தையும் பார்த்து விடலாம். கையில பணமும் இருக்கும். பெரியவர்களுடைய அன்பும் ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை இடங்கள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். சில சிறப்பான செய்திகளும் வந்து சேரும். எதையும் சாதிக்கக்கூடிய உணர்வுடனும் இருப்பீங்க. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். இன்று புதிய திட்டங்களை தீட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. அரசாங்க வேலைகள் தடையில்லாமலும் நடைபெறும். இன்று காலையிலேயே சற்று சோம்பலுடனும் இருப்பீங்க. பிற்பகலுக்கு மேல சுறுசுறுப்பாகவும் உணர்வீங்க. அடுத்தவர்களை நம்பி எந்த ஒரு வேலையிலும் இறங்கவும் வேண்டாம். வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கூடுதல் அக்கறையாக இருப்பதும் நல்லது. தாய் தந்தையரினுடைய விருப்பத்தை அறிந்து அதனை நிறைவேற்றவும் செய்வீங்க. ஆன்லைன் சூதாட்டங்கள் பக்கம் செல்லவும் வேண்டாம். கடந்த 2 நாட்களாக இருந்து வந்த மன உளைச்சல்களும் நீங்கி தெளிவும் உண்டாகும். குடும்பத்துல அமைதியும் இருக்கும். செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. அரைகுறையாக நின்ற வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. உடல் ஆரோக்கியம் சீராகவும் இருக்கும். வியாபாரத்துல இழந்ததை மீட்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. குடும்பத்தினருடன் கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் தாய் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. தாய்மாமனுடைய வகையில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணமும் இருக்கும். சில திடீர் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களை திக்குமுக்காடவும் செய்து விடலாம். அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவதும் நல்லது. வேலையில உங்களுடைய விடாமுயற்சிகள் நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். குடும்ப பொறுப்புகளை சிறப்பாக நிறைவேற்றவும் செய்வீங்க. கலை மற்றும் படைப்பு துறையில ஆர்வத்தையும் காட்டுவீங்க. உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. சில பாதகமான விளைவுகள் ஏற்படாமல் இருப்பதற்கு கவனமாகவும் இருங்க. வீட்டு பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காணலாம். அரசாங்க உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை தொடர்பான நல்ல செய்திகளும் வந்து சேரும். ஏதிலும் திட்டமிட்டு செயல்படுவதும் நல்லது. நண்பர்களுடைய வழியில மாற்றமான சூழலும் உண்டாகும்.
புதிய முயற்சிகளுக்கு வித்தியாசமான செயல்பாடுகளின் மூலமாக நல்ல தீர்வையும் காணலாம். சிறுதூர பயணங்களினால அனுகூலமும் உண்டாகும். விருப்பமான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. தடைப்பட்ட பணிகளை செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சோர்வு நீங்கி சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மாற்றமான நாள் என்றும் கூறலாம். உறவினர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமும் உண்டாகும். உறவினர்களுடைய வருகையினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகளும் நீங்கும். தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தாமதங்களும் நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் சிறப்பாக செயலாற்றக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். வேலையிலும் சரி தொழிலிலும் சரி நீங்க உற்சாகத்துடன் வேலைகளை செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில முன்னேற்றமும் இருக்கும். முக்கியமான செயல்பாடுகளை இன்று துணிச்சலுடன் செயல்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று முன்கூட்டியே நல்ல திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. வெற்றியும் காண்பீங்க. பணிகளை ஆழ்ந்து ஈடுபடவும் செய்வீங்க. பணிகளை மேற்கொள்ளும் பொழுது சில சவால்களை சந்திக்க வேண்டியதும் இருக்கும். சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு உங்களுடைய வேலைகளை முடிப்பதும் நல்லது. குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக உங்கள் துணை இடத்துல சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்படலாம். உங்கள் துணை இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணவரவும் இருக்கும். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலைகளை ஏற்ற இறக்கங்களும் இருக்குங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சற்று சோம்பலுடன் கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். ஆசைப்பட்டதை அடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். தொழில்துறையில எதிர்பார்த்த நன்மைகளும் உண்டாகும். கேட்ட இடத்துல இருந்து பணவரவும் இருக்கும். சில அனுகூலமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புண்ணிய நதிகள்ல நீராடக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படலாம். சிலருக்கு புனித யாத்திரைகள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வாகன யோகங்களும் உண்டாகும். பெரியவர்களுடைய ஆதரவினால சில பய உணர்வுகளும் நீங்கும். எடுத்த காரியங்கள் கைகூடியும் வரும். பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியூகம் அமைத்து தொழில முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். எந்த ஒரு வகையிலுமே நீங்க விரும்பிய வேலைகளை நல்லபடியாவது முடிக்கவும் செய்வீங்க. மனைவியினிடம் சிறிது நேரத்தை ஒதுக்கி பேசுவதும் நல்லது. உறவினர்கள் உங்களுக்கு எதிராக செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல சோம்பேறித்தனமான போக்கினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வெளியூர் சென்று வரும் பொழுது கவனமாகவும் இருங்க. வாகனங்களை ஓட்டும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. தோல்வி மனப்பான்மையும் நீங்கும். மற்றவர்களுக்காக நியாயம் கேட்க போய் பெயரை கெடுத்துக் கொள்ளாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல புதியவர்களை நம்பி ஏமாறவும் வேண்டாம். உத்தியோகத்துல கூடுதலாக வேலைகளை பார்க்க வேண்டியதும் இருக்கும். விட்டு கொடுத்து செல்வதும் நல்லதுதாங்க. என்று கூடுதலாக வேலைகளை பார்க்க வேண்டியதும் இருக்கும். புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல முடிப்பது சாதகமாகவும் முடியும். எதிரிகளினால மறைமுக ஆதாயமும் உண்டாகும். அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். அலுவலகத்துல பணிச்சுமை சற்று அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சக பணியாளர்கள் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வாங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். பங்குதாரர்களினால ஆதாயமும் உண்டாகும். கல்வி மற்றும் போட்டி தொடர்பாக சில சாதனைகளை படைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய வருமான ஆதாரங்களும் இருக்கும். உங்களுடைய பேச்சு திறமையினால மதிப்பு மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. பரபரப்பாகவும் உணர்வீங்க. என்ற ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். உங்கள் துணை இடத்துல இருந்து ஆதரவுகளும் இருக்கும். இனிமையாக பேசுவதும் நல்லது. குடும்பத்துல கலகலப்பான போக்கும் இருக்கும். பொன் பொருட்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. என்ற சிந்தனை திறனும் அதிகரிக்கும். அடமானமாக வைத்த பொருட்களை மீட்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கருத்துக்களுக்கு உண்டான மதிப்பு மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. கடன் தொடர்பான பிரச்சனைகளும் குறையும். வியாபார பணிகள்ல லாபமும் உண்டாகும். எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு கலகலப்பான நாள் என்றும் கூறலாம். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும்.
சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்களும் ஏற்படலாம். வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்கள் கிட்ட எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பிரார்த்தனைகள் மற்றும் தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. இது ஆறுதல்களை தருவதாகவும் இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. பொழுதுபோக்கு நடவடிக்கைகளின் மூலமாக மகிழ்ச்சியும் உண்டாகும். இன்று பணிகளை திட்டமிட்டு அதன்படி முடிக்கவும் செய்வீங்க. மூத்தவர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு வழிகாட்டுவதாகவும் இருக்கும். திருமண உறவிலை இன்று உங்கள் துணையுடன் சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு திருப்தியையும் ஏற்படுத்தும். உங்கள் துணையுடன் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். வரவும் செலவும் இரண்டும் அடுத்தடுத்து வந்தாலும் சமாளிக்கவும் செய்வீங்க. உங்கள் குடும்பத்தினருக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு அஜீரணம் சம்பந்தப்பட்ட கோளாறுகளும் ஏற்பட்டு நீங்கும். உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறும். நோய் நொடியில இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தில் அமைதியாகவும் உணர்வீங்க. உறவினர்களுடைய வருகையினால கலகலப்பாகவும் உணர்வீங்க. தோப்பு குத்தகைகள் போன்றவற்றின் வழியாக பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். பொருள் வரவும் இருக்கும். எதிர்ப்புகளையும் தாண்டி முன்னேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குலதெய்வ பூஜைகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. உங்களுடைய ஆசைகளும் நிறைவேறும். சில யோகமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பொருள் வரவும் இருக்கும். எந்த ஒரு நேரத்திலுமே சில முக்கியமான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்களுடன் சில முக்கியமான வேலைகள்ல பங்கு கொள்ளவும் செய்வீங்க. துணிச்சலுடனும் செயல்படுவீங்க. எதிர்பாராத செலவுகளும் இருக்கும். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் இப்பொழுது நண்பர்களாக மாறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகனங்களை ஓட்டும் பொழுது கவனமாகவும் இருங்க. பிள்ளைகளுடன் அதிகப்படியான நேரத்தை செலவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில தேவையற்ற நண்பர்கள் கிட்ட இருந்து ஒதுங்கி இருப்பதே நல்லதுதாங்க. எதிர்காலம் பற்றிய பயன் தரக்கூடிய விஷயங்கள்ல நீங்க கலந்தாலோசிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில வீண் டென்ஷன்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பிள்ளைகளுடைய பிடிவாதமான போக்கினை தவிர்த்தும் கொள்ளுங்க. முக்கியமான கோப்புகளை கையாளும் பொழுது கவனமாகவும் இருங்க. வியாபாரத்துல போராடியாவது லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். கவனமுடன் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். எதிர்பாராத பணவரவுடன் சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. நண்பர்கள் கேட்கின்ற உதவிகளை மகிழ்ச்சியுடன் செய்தும் தருவீங்க. அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். சகோதரர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். மாலையில குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல உற்சாகமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். மனதில் இருக்கின்ற ரகசியங்களை யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். ஏதிலும் என்று பகுத்தறிந்து செயல்படுவதும் நல்லது. உங்களுடைய எண்ணங்களும் நிறைவேறும். மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்படுவதும் நல்லது. எதிர்காலம் குறித்த சிந்தனைகளுடனும் இருப்பீங்க. உடன் பிறந்தவர்களிடத்துல விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. எந்த ஒரு செயலிலும் திருப்திகரமாகவும் உணர்வீங்க. புகழையும் பாராட்டுகளையும் பெறக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பகுத்தறிந்து செயல்படுவதும் நல்லது. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை திறனும் அதிகரிக்கும். சகோதரர்களுடைய வகையில செலவுகளும் ஏற்படலாம். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்திகரமாகவும் உணர்வீங்க. புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாகவும் இருக்கும். உங்களுடைய முயற்சிகளுக்கான நல்ல பலன்களையும் பார்த்து விடலாம். நன்மை தீமை என்ற பலன்கள் கலந்தே காணப்படும். அமைதியாகவும் உணர்வீங்க. பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. ஒன்றிற்கு 2 முறை வேலைகளை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. திருமண உறவுல எந்த ஒரு விஷயத்திலேயுமே இன்று சகஜமாகவும் உணர்வீங்க. உங்கள் துணையின் விருப்பப்படியும் நடந்தும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்கால நலன் கருதி பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு முதுகுவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். பிரார்த்தனைகள்ல ஈடுபடுவது போன்றவைகள் உங்களுக்கு மன அமைதியை தருவதாகவும் இருக்கும்.
வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பொருள் வரவும் இருக்கும். இன்று விவசாய தொழில இருக்கிறவங்களுக்கு லாபத்தையும் பார்த்து விடலாம். அரசு துறையில இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அனுகூலமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கி வீடும் கலகலப்பாகவும் இருக்கும். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். குடும்ப உறுப்பினர்களுக்காக ஆடை ஆபரணங்களை வாங்கி தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில்ல முதலீடுகளும் செய்வீங்க. நினைத்தது நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பண தேவைகளும் நிறைவேறும். மன தைரியத்துடனும் இருப்பீங்க. புதிய வியூகம் அமைத்து வேலைகளை செயல்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. வெளியூர்ல இருந்து வரவேண்டிய செய்திகளும் வந்து சேரும். மனைவி மக்களுடைய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில ஏற்பட்டு இருந்த சிக்கல்களும் நீங்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. வெளியூர் சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. என்ற எதையும் சமாளிக்கக்கூடிய சாமர்த்தியத்துடனும் இருப்பீங்க. பெற்றோர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. வெளிவட்டாரத்துல அந்தஸ்தும் உயரும். எதிர்பாராத சந்திப்புகளும் நடைபெறும். வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்கள் லாபத்தை தருவதாகவும் இருக்கும். புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. சக ஊழியர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். என்று உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாளாகவும் இருக்கும். புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்க வகையில எதிர்பார்க்கின்ற வேலைகள் சாதகமாகவும் முடியும். சில தேவையற்ற செலவுகளினால மன சஞ்சலங்களும் ஏற்படலாம். உறவினர்களுடன் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாகவும் இருக்கும். சக பணியாளர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பங்குதாரர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. செயல்பாடுகள்ல சுதந்திர தன்மையும் அதிகரிக்கும். தடைப்பட்டு இருந்து வந்த தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயண வாய்ப்புகள் சாதகமாகவும் அமையும். வருமானம் குறித்த சாதகமான சூழலும் இருக்கும். இறை சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். புதுவிதமான பொருட்களின் மீது ஆர்வமும் அதிகரிக்கும். மாமன் வழி தரப்புல இருந்து ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிந்தனைகள் மேம்படக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு தனவரவும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் அமையும். பிள்ளைகளினால பெருமையும் உண்டாகும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பாராத தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சுமூகமாக நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். நம்பிக்கை உணர்வுடனும் இருப்பீங்க. வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியில சிறந்து விளங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஆற்றலுடன் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். திருமண உறவில இன்று உங்களுடைய போக்குல உங்கள் துணையின் மீது அன்புடனும் அக்கறையுடனும் இருப்பீங்க. நண்பர்கள் இல்ல திருமண விழாக்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று குடும்பத்தினருடன் அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். கையில பணமும் இருக்கும். நிதிநிலையில சுதந்திரமாகவும் உணர்வீங்க. இது உங்களுக்கு திருப்தியையும் ஏற்படுத்தும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆற்றல் நிறைந்தும் காணப்படுவீங்க. உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாக கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். தன தானிய சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல சில சௌகரியங்களை அனுபவிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல வெற்றியும் உண்டாகும். இன்று தொலைத்தொடர்பு துறையில வேலை செய்பவர்களுக்கு நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வழக்க விஷயங்கள்ல வெற்றியும் உண்டாகும். உங்களுடைய அறிவு திறமையினால முன்னேற்றமும் உண்டாகும். வேலை இடங்கள்ல பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பதவி உயர்வும் இருக்கும். நினைத்தது நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணவரவும் இருக்கும். என்று எந்த ஒரு வேலையுமே நல்லபடியாக முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல நண்பர்களுடைய சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை திறனை மேலதிகாரிகள் பாராட்டவும் செய்வாங்க. என்று தொழில்ல ஏற்படுகின்ற பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்கள் உங்களை மீது பொறாமைப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தேவையில்லாமல் யாருக்கும் எந்த வாக்குறுதிகளையும் தரவும் வேண்டாம். உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவாகவும் பேசுவாங்க. விஐபிக்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். வாகன வசதியும் பெருகும். உங்களுடைய அணுகுமுறையை மற்றவர்களுடைய ரசனைக்கு ஏற்ப மாற்றி அமைத்தும் கொள்வீங்க. வியாபாரத்தில் எதிர்பாராத தன லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்கள் மதிக்கவும் செய்வாங்க. சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும்.
புதிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். வீட்டுல உள்ளவர்கள் உங்களுடைய ஆலோசனைகளை கேட்டும் செயல்படுவாங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். ஒருவர் தேவையை மற்றவர்கள் நிறைவேற்றவும் செய்வீங்க. மாலையில வாழ்க்கை துணையின் வழியில மகிழ்ச்சியான சம்பவங்களும் நடைபெறும். வியாபாரம் விறுவிறுப்பாகவும் நடைபெறும். என்று லாபத்தை எதிர்பார்க்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். உறவினர்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் இருக்கும். பெரியவர்களுடைய ஆலோசனைகள் புதிய நம்பிக்கையையும் ஏற்படுத்தும். செயல்பாடுகள்ல வேகத்தையும் காட்டுவீங்க. உயர்நிலை கல்வியில முன்னேற்றமும் உண்டாகும். வரவுகளின் மூலம் சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்து இருந்து வந்த சில உதவிகள் சாதகமாகவும் அமையும். நிதானத்துடன் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் அதிகரிக்கும். எதிர்பாராத தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேகத்தையும் காட்டுவீங்க. வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் சாதகமாகவும் அமையும். சகோதரர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய இலக்குகளை அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். என்று சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. வேலைகளை நல்லபடியாக நிறைவேற்றவும் செய்வீங்க. எளிய வழியில செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இது ஆதாயத்தை தருவதாகவும் இருக்கும். பணியிடத்துல உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. உங்களுடைய திறமைகளுக்கு மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். திருமண உறவிலை என்று கணவன் மனைவிக்கு இடையே நல்ல புரிந்துணர்வுகளும் உண்டாகும். உங்கள் துணையுடன் நல்ல தொடர்புகளையும் ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். கூடுதல் ஊக்கத்தொகைகள் மற்றும் சலுகைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆற்றலுடனும் சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. நல்ல தேக ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. என்ற மிதமான பலன்களும் இருக்கும். வேலை சம்பந்தப்பட்ட அலைச்சல்களும் இருக்க தங்க செய்யும். சரியான நேரத்திற்கு சாப்பிடக்கூட முடியாத அளவிற்கு அடுத்தடுத்த வேலைகள் இருந்து கொண்டே இருக்கும். பகைவர்களுடைய தொல்லைகளும் நீங்கும். பிள்ளைகளினால ஏற்பட்டு இருந்த நெருக்கடிகளும் நீங்கும். சில ஆடம்பரமான செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. தொழில மிதமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். அதிகாரிகளுடைய தொல்லைகளும் ஏற்பட்டு நீங்கும். வம்பு வழக்குகளில் ஈடுபடுவதை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. வேலை சுமை சற்று அதிகமாக தங்க இருக்கும். இரவு நேர தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல எதிர்ப்புகள் அதிகரித்தாலும் அதனை சமாளிக்கக்கூடிய திறனுடனும் இருப்பீங்க. கேட்ட இடத்துல இருந்த பணமும் கைக்கு வந்து சேரும். கை கெட்டுகின்ற தூரத்துல சில வேலைகள் இருந்தாலுமே அலைச்சல்களும் இருக்க தங்க செய்யும். என்று வங்கிக்கு பணத்தை கொண்டு செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. இரவு நேர பயணங்களின் பொழுது கவனமாகவும் இருங்க. கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. கடந்த 2 நாட்களாக கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். எதிர்பார்த்து இருந்து வந்த தொகையும் கைக்கு வந்து சேரும். புதியவர்களுடைய நட்பினால உற்சாகத்துடனும் இருப்பீங்க. புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வரவும் இருக்கும். உத்தியோகத்துல பழைய சிக்கல்களும் தீரும். புத்துணர்ச்சியுடன் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமையும் நீங்கி அந்யோன்யமும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையிடத்துல முக்கியமான விஷயங்களை பற்றி ஆலோசனைகளை கேட்கவும் செய்வீங்க. அலுவலகத்துல கூடுதல் பொறுப்புகளும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். சக வியாபாரிகளினால மறைமுக போட்டிகளும் ஏற்படலாம். கடன் சார்ந்த விஷயங்கள்ல எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். எதிர்பாராத சில பயணங்கள் கைகூடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கால்நடைகள் தொடர்பான பணிகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். உற்பத்தி சார்ந்த துறைகள்ல மேன்மையும் உண்டாகும். தவறிப்போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கவும் காண்பீங்க. விவசாய பணிகள்ல ஆதாயமும் உண்டாகும். பொருளாதாரம் தொடர்பாக இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையும் உண்டாகும். முக்கியமான விஷயங்கள்ல முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. ஊரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிக்கல்களும் நீங்கும். தந்தை இடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மீன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஆன்மீக ஈடுபாடுகள் வெற்றியை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் உறுதியுடனும் ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. எந்த ஒரு வேலையுமே துணிச்சலுடன் செய்து முடிக்கக்கூடிய மன தைரியத்துடனும் இருப்பீங்க. வேலை தொடர்பான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இறுக்கமான வேலைகளையும் நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. பணிச்சுமைகள் அதிகமாக தங்க இருக்கும். பணிகளை சின்ன சின்ன தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில என்று உணர்ச்சி வசப்படுகின்ற மனநிலையை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சிறிய விஷயங்களை கூட தீவிரமாக எடுத்துக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவுல நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடிய வகையில நீங்க பேசிவிடவும் வேண்டாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்கும். பொறுப்புகளின் காரணமாக செலவுகள் சற்று அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். கண்கள் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு கண்கள் பரிசோதனைகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சில மங்களகரமான செய்திகளும் வந்து சேரும். நல்ல வேலைகளும் நடைபெறும். வேலை இடங்கள்ல சின்ன சின்ன தொல்லைகளும் இருக்கும். அதிகாரிகளிடத்துல பய உணர்வுகளும் ஏற்பட்டு நீங்கும். மன உளைச்சல்கள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. நன்மைகளும் உண்டாகும். நிம்மதியாகவும் உணர்வீங்க. வியாபாரத்துல வருமானமும் இருக்கும். சில அனுகூலமான வாய்ப்புகளும் வந்து சேரும். வெளிநாட்டிற்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் கூடி வரலாம். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். எண்ணியதும் நிறைவேறும். பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். உறவினர்கள் உங்களுடைய மனதை புரிந்து கொண்டும் செயல்படுவாங்க. பிள்ளைகள் இடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. மனைவியினுடைய விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. எதிர்பார்த்த இடத்துல இருந்து பணவரவும் வந்து சேரும். அடுத்தவர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். விளையாட்டுத்தனமான வேலைகள்ல ஈடுபடவும் வேண்டாம். இணையதள பேச்சுக்களில கவனமாக இருப்பதும் நல்லது. என்று சிலர் உங்களை சீண்டி பார்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உணர்ச்சி வசப்படவும் வேண்டாம். குடும்பத்தில் உள்ளவர்களுடன் வளைந்து கொடுத்து செல்வதும் நல்லது. வியாபாரத்துல பழைய சரக்குகளை போராடி வெற்றி தீர்க்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகளுடன் ஈகோ போன்ற பிரச்சனைகளும் ஏற்படலாம். வேலை சுமை அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எடுத்த காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். உற்சாகமாகவும் இருப்பீங்க. வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல உங்களுடைய பணிகளை மற்றவர்களை நம்பி ஒப்படைக்காமல் இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல பணியாளர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். சக வியாபாரிகள் இடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பொறுமையாகவும் இருங்க. வரவுகளினால சேமிப்புகள் மேம்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கடன்கள் சம்பந்தப்பட்ட செயல்பாடுகள்ல ஆலோசனைகளை பெற்று முடிவுகள் எடுப்பதும் நல்லது. மற்றவர்களுடைய தேவைகளை நல்ல முறையில நிறைவேற்றவும் செய்வீங்க. ஆன்மீக செயல்பாடுகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். வியாபாரத்துல மாற்றமான சூழலும் உண்டாகும். கால்நடைகள் விஷயங்கள்ல விழிப்புணர்வுடன் செயல்படுவதும் நல்லது. அசதி நீங்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையாக இருப்பதும் நல்லது. வெளி உணவு விஷயத்துல கவனமாகவும் இருங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். மாலையில நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு விழிப்புணர்வுடன் செயல்படுவதும் நல்லது. வெளியூர்ல இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.